ஓகே. இப்போ வந்து ஓவரால் ஓவர்வியூ ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஒரு ஸ்கோப் ஆஃப் ஆடிட்குள்ள இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன பிரீஃபா பார்த்துடலாம். என்னன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 டிக் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்மளோட ஸ்கோப்குள்ள வரும். இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஆஸ் அன் ஆடிட்டரா நீங்க ஒரு என்டிட்டி ஆடிட் பண்ண போறீங்கன்னா, இதெல்லாம் உங்களோட பொறுப்பு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, கவரேஜ் ஆஃப் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஓகே ஆஃப் என்டிட்டி தட் இஸ் ரெலவென்ட் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணிட்டோமா, அதாவது எல்லா லைபிலிட்டி அக்கௌண்ட்ஸ், எல்லா அசட் அக்கௌண்ட், எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், எல்லா இன்கம் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நம்ம முழுசா கவர் பண்ணிட்டோமா. ஸோ கவரேஜ் ஆஃப் ஆல் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, அது நம்ம பொறுப்பு. எஸ்ஸா? எஸ். நம்பர் 2, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அது எந்த அளவுக்கு ரிலையபிளா இருக்கு, எந்த அளவுக்கு அது எஃபிஷியண்டா இருக்கு. இன்னொன்னு, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆடிட்டோட ஒப்பீனியனை கொடுக்க போறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சஃபிஷியன்டான குவான்டிட்டியில நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம வந்து ஆடிட்டோட ஒப்பீனியனை கொடுக்க போறோம். அப்ப அந்த ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கோப்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் டு அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது ஒரு ரிலையபிளா இருக்கா, இந்த கீ மேனேஜ்மெண்ட்டை நம்மளால நம்ப முடியுமா, அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்பும்படியா இருக்கா, நம்பகத்தன்மை என்ன, அதான் ரிலையபிலிட்டி. சஃபிஷியன்சியை பொறுத்த அளவுல எந்த அளவுக்கு ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ஒரு 10 டிரான்சாக்ஷன் எடுத்தாலே போதும்பா, இந்த கம்பெனி எல்லாம் சூப்பரா தான் வச்சிருக்காங்க, இன்டர்னல் கண்ட்ரோலா பக்காவா இருக்கு, அவங்களோட டிசிப்ளினே சூப்பரா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவ்வளோ அழகா ஒரு எரர் கூட இல்லாம ஓகே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்குது, ஒரு ப்ராப்ளம் கூட உங்களுக்கு டெலிவரி சைட்ல இருந்து வரல, எல்லாமே பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் சொல்ல முடியாது. பட் பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருந்தா இது ஃப்ராட் நடக்குதுன்னு அர்த்தம். பட் டு த பாசிபிள் எக்ஸ்டென்ட் எரர்லாம் மினிமைஸ்டா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை வரும்போது, ஒரு ரிலையபிலிட்டி வரும்போது, நமக்கு சஃபிஷியன்சி ஆஃப் தி ஆடிட் எவிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஓகே. ஓகேவா, அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் வேணும்னு இல்லை. பட் ஏதோ சம்திங் உள்ள ராங் அப்படின்னும் போது நமக்கு சஃபிஷியன்சி தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, நமக்கு எவ்வளவு ஆடிட் எவிடன்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட ஸ்கோப்குள்ள வருதா? ஆமா, ஆடிட்டரோட ஸ்கோப்குள்ள தான் வரும். 3வது, இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய இந்த P&L ஆகட்டும் இல்ல பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இத அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட் படியோ இல்ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படியோ இல்ல எந்தெந்த ஆக்ட் படி என்னென்ன கம்பெனி எந்தெந்த மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணணுமோ ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பும் என்னென்னலாம் டிஸ்க்ளோஷர்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 300 ரூம் இருக்கு, டீலக்ஸ் ரூம் 300லயும் ஏசி இருக்கு அப்படின்னு சொன்னா இது ரிலேட்டடா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா கூடாதா? இல்ல டோட்டல் எக்ஸ்பென்ஸ் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ்ன்றது பார்த்தா மோர் தேன் 5% ஆஃப் சோ அண்ட் சோ வருது, இதெல்லாம் தனியா மென்ஷன் பண்ணணுமா? ஆஸ் பர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கும் அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஷர் ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே அதன்படி இருக்கான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா? நமக்கு தான் இருக்கு. அண்ட் ஃபைனலி 4th ஒன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம பொறுப்பா? ஆமா, அதுக்காக தான் நம்ம போயிருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் எதுக்காக அப்படின்னு கேட்டா, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் தட் தே கேன் பிளேஸ் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு கோ ஹை. அதுக்கு தான். ஸோ இந்த 4 தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா நம்மளோட ஸ்கோப்குள்ள வருது. நம்பர் 1 என்னது? கவரேஜ் ஆஃப் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்டிட்டி தட் இஸ் ரெலவென்ட் டு தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நம்பர் 2, ரிலையபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். நம்பர் 3, டிஸ்க்ளோஷர் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா. நம்பர் 4, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். எதெல்லாம் நமக்கு வராது, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணல நம்ம அது. நம்பர் 2 வந்து என்னன்னா, ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்மளது கிடையாது. சைன் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. சிக்னேச்சர் எக்ஸ்பர்ட் நம்ம கிடையாது. ஸோ தட் இஸ் நாட். அதுக்கடுத்தது, டியூட்டிஸ் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் காம்பிடன்ஸ் ஆஃப் ஆடிட்டர். என்னோட காம்பிடன்சி அப்படிங்கிறது ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் தான் அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போய் இந்த ஸ்ட்ரக்சரல் லெவலா இன்ஜினியரிங் கரெக்டா நடந்திருக்கான்னு யூ ஷுட் நாட் ஆஸ்க் மீ டு சி. ஸோ தட்ஸ் அவுட் சைட் ஆஃப் மை ஸ்கோப். ரெண்டாவது, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு என்டிட்டியை நான் வந்து ஆடிட் பண்ண போறேன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதும் மெயின்டைன் பண்ண வேண்டியதும் யாருடைய கடமை, யாருடைய பொறுப்புன்னு கேட்டா இன்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த என்டிட்டியோட பொறுப்பே தவிர ஆடிட்டருடைய பொறுப்பு இல்லை. ஆடிட்டருடைய ஸ்கோப் ஆடிட் ஒப்பீனியனை தெரியப்படுத்துறது மட்டும்தான். ஸோ தி அண்டர்லைங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டின் மீது நீங்க வந்து ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க போறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் அண்டர்லைங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் upon which you're going to give audit opinion. So that financial statement, that underlying financial statement ஓட preparation, presentation or the accounts வந்து prepare பண்றது, maintain பண்றது, இது எதுவுமே
ஆடிட்டரோட ஸ்கோப்புக்குள்ள வராது. தட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதோ ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதோ நம்மளோட வேலை கிடையாது. ஓகே, இதுதான் ஷார்ட்டா சொல்ல போனோம்னா ஓவர்வியூ ஆஃப் தி ஸ்கோப் ஆஃப் ஆடிட். இது ஸ்கோப் ஆஃப் ஆடிட், that doesn't come under the scope of audit. Okay, I hope you've understood. Please do subscribe, follow and share with your friends. Okay, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் please ask in the comment section, or you can WhatsApp in the number given below. அதில் உங்களுக்கான அகாடமிக் சப்போர்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுறதுல இருந்து, இஃப் யூ நீட் சம் எப்படி படிக்கிறது, என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் எக்ஸாக்ட்லி இன் டீலிங் ஆடிட்டிங் அப்படின்னு சொன்னால் will definitely help you to clear your examinations with flying colors. Thank you so much.